ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கிட்ட வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து எங்கிட்ட இரவு சாப்பாடு தான். இன்றைக்கி இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான எங்களோட யாழ்ப்பாணத்து தோசையும் சுட்டு அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வித்தியாசமாக மீன் குழம்பும் வச்சு செமையாக சாப்பிட போகிறோம். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசைக்கு சாம்பார் இல்லாட்டிக்கு சம்பல் சட்னி அப்படி தான் செய்கிறது. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் விள மீன் வாங்கியிருக்கேன். அதில் சூப்பராக குழம்பு வச்சு தோசையோட செமையாக ஊற்றி சாப்பிட போகிறோம். ஆனால் என் மகனுக்கு கச்சான் சட்னி செய்துட்டான். அதெல்லாம் பார்ப்பேன், டைம் இருந்தால் அவருக்கு அதை செய்து கொடுப்பேன். சரியா? ரெண்டு செய்யலாம், ஒரு சட்னி தான். பாருங்க நண்பர்களே, சேட்டி அப்படியே ஒன்று தான் செய்து தருவேன். இப்போ வாங்க கடகடன்னு செய்யலாம். அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் சோபா சோஸில் இருக்கிற கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், கோப்பித்தூள், சரக்குத்தூள், உளுத்தமா இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வாங்க கடகடன்னு சூப்பரான மெத்து தோசையும் சுட்டு அதோட செமையாக மீன் குழம்பும் வச்சு செமையாக சாப்பிடலாம். இப்போ மீன் குழம்புக்கு இங்கே பாருங்கள், மீன் எல்லாம் கழுவி துப்புரவாக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து விள மீன். இதோட வந்து கொஞ்சமாக வெங்காயம், சின்ன வெங்காயம், உள்ளி, பச்சை மிளகாய், தக்காளி பழம், இந்த மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் செமையாக இருக்கும். இதோட இங்கே பாருங்கள், புளியை ஊற வச்சு நான் நல்லா இதை புளியை நல்ல வடிவாக கரைச்செடுப்போம். இப்போ புளியை சேர்ப்போம். உப்பு சேர்ப்போம். ஏற்கனவே கழுவும் போது நான் சேர்த்து தான் இருக்கிறேன், இப்போ கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட வந்து குழம்புத்தூள் சேர்ப்போம். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர், நீங்களும் ஆர்டர் போடுங்க. சரியா? சுத்தமான சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்பட்ட சோபா சாஸ் கறி பவுடர். நிறைய பேர் வீடு தேடி வந்து எடுக்கிறீங்க. உங்களை எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அதே போல் தொடர்ச்சியாக வந்து வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். சரியா? இப்போ குழம்புத்தூள் போட்டாச்சு. இதில் வந்து தேங்காய் பால் சேர்க்குறேன். இது வந்து முதல் 2ஆம் பால் 3ஆம் பால். இதோட 1ஆம் பால். இப்போ இது வடிவை கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இனி அடுப்பில் வைப்போம். இதில் குழம்பு கொதிக்கட்டுக்கும். இதில் வந்து தாளிப்போம். தோசைக்கு வந்து தாளிக்க போகிறேன். இங்கெல்லாம் சட்டி சூடாகிட்டு நல்லெண்ணெய் சேர்ப்போம். நல்லெண்ணெயில் வெங்காயத்தை தாளித்து போட்டால் நல்லாயிருக்கும், சூடாட்டுக்கும். இதில் எண்ணெய் சூடாகிட்டு கடுகு கொஞ்சம் சேர்க்குறேன். இதோட பெருஞ்சீரகம், செத்தல் மிளகாய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் அதுவும் போட்டுக்கொள்ளலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கும். பாருங்கள், வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வருது பார்த்திங்களா? இந்த மாதிரி குழம்பை பாருங்கள் சூப்பராக கொதிச்சு வருது. இதில் வந்து தாளிச்சத்தில் ஒரு கொஞ்சத்தை எடுத்து போடுவோம். தாளித்து போடுறேன்டான் இருந்தேன், தோசைக்கு தாளிச்சத்தில் எடுத்து போட்டாச்சு. இங்கே பாருங்கள், தோசைமா கரைச்சி வச்சுனா எப்படி பொங்கி வந்திருக்கு பார்த்திங்களா? பார்த்தீங்களா? நாங்கள் கரைக்கிறதுல இருக்குது, அந்த மாதிரி பொங்கி வரும். இதுக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்ப்பேன். உப்பு சேர்க்குறேன். இப்போ கணக்காக தண்ணியை விட்டு தோசை மாப்பத்துக்கு கரைச்செடுப்போம். இதுதான் யாழ்ப்பாணத்து தோசை. இப்போ பாருங்க, நல்லா கலந்து விட்டாச்சு. இனி தாளிச்சதையும் இதில் போடுவோம். போட்டுட்டு கலந்து விடுவோம். இது குண்டு தோசையாகவும் நீங்கள் சுடலாம், சும்மா சுட்டு சாப்பிடலாம். நான் சும்மா தான் சுட போகிறேன். சரிங்களா? இனி தோசையே சுடுவோம். இங்கே இவருக்கு பாருங்கோ கச்சான் சட்னி வேணுமா? இவருக்கு நல்லா எனக்கு வேலை காட்டுவார். இவருக்கு மீன் குழம்பு வேணாமா. உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் போட்டிருக்கிறேன். இதோட உள்ளி, வெங்காயம், சின்ன வெங்காயம், இதோட செத்தல் மிளகாய், இப்போ
இப்போ இதெல்லாம் வதங்கட்டுக்கும். இப்போ இது நல்லா வதங்கட்டுக்கும். வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். இப்போ இது கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இதோட கச்சானையும் சேர்ப்போம். உப்பு கொஞ்சமாக சேர்க்குறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் விடுவோம். அப்படியே நல்லா கலந்து விட்டாச்சு. நீ அடுப்பை நிப்பாட்டிட்டு இது ஆறினோடனே மிக்ஸி கப்பில் அரைச்சி வர கொடுக்க வேண்டியான். குட்டி தாளி கொண்டு போட்டு இப்போ இவருக்கு சட்னி ரெடி. அவருக்கு சட்னி வேணுமா? இங்கே பாருங்க மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு. இதுக்கு மேலே வத்த கூடாது. ஏன் சொல்லுங்கள், இப்படி இருந்தால் தான் தோசையில் குழச்சி சாப்பிட நல்லா இருக்கும். இப்படியே அடுப்பை தடிச்சு விடுவோம். அப்படி எண்ணெய் படந்து வரட்டுமா? சூப்பராக வந்துடும். உப்பு பார்ப்போம். செம்மையாக இருக்குது தெரியுமா? மீன் குழம்புண்டா மீன் குழம்பு தான் ஐயா. சோவா வச்ச மீன் குழம்பு. இப்படி ஒரு கொஞ்சம் தலை இறக்குவோமா தடைச்சி விட்டுட்டு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு பாருங்க. எண்ணெய் படந்து சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா? சுவையான விளமீன் குழம்பு. இனி அடுப்பை நிப்பாட்டிட்டு இதை மூடி விடுவோம். இனி நாங்கள் தோசை கடையை போடுவோம். வாங்க தோசையை வெளியில் இருந்தால் சுட போகிறேன் நண்பர்களே, காத்தாட. இப்போ தோசைக்கல்லை வைப்போம். அடுப்பை கொஞ்சம் தணிச்சு விடுவோம். இப்போ தோசைக்கல்லை சூடாட்டும். இப்போ தோசைக்கல்லை சூடாயிட்டு நல்லெண்ணெய், தோசையம்மா தோசை, இது சோபா சுட்ட தோசை. சின்ன வட்டமாகவும் இல்லாமல் பெரிய வட்டமாகவும் இல்லாமல் வடிவேல் சொல்கிற மாதிரி கணக்கான ஒரு வட்டம். இப்போ இதை மூடி விடுவோம். தோசை அவியட்டுக்கு. இப்போ பாருங்கள், தோசையை மூடி வைக்கிறபடியாக நாங்கள் திருப்பி போட தேவையில்லை. சில பேருக்கு திருப்பி போட்டால் பிடிக்கும். அப்படியானாக்கள் நீங்கள் திருப்பி போட்டும் தோசையை சுட்டு சாப்பிடலாம். இப்படி இந்த மாதிரி. ஆனால் நாங்கள் மூடி வச்சோம்னு சொன்னால் அப்படியே மேல் பக்கமும் அவிஞ்சிடும். திருப்பி போட தேவையில்லை. சரியா? பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிட்டு. தோசையம்மா தோசை. யார் சுட்ட தோசை ஜனகன்? அம்மா சுட்ட தோசை. காடா கொஞ்சம் கூட ஊற்றுவோம். என்ன இதே மாதிரி கடை கடாண்டு எல்லா தோசையும் சுட்டு சாப்பிடுவோம். இப்போ சாப்பாடெல்லாம் ரெடி, வாங்க சாப்பிடலாம். இது பாருங்கள், மீன் குழம்பு. தம்பிக்கு மீன் குழம்பு வேணாமா? ஏன் அவருக்கு வேணாமா நன்றி? பாருங்க, அவருக்கு சட்னி தானா வேணுமா? நல்லா இருக்கு வாடா மீன் குழம்பு தோசையும். இது தோசை சரியா? தொட்டு சாப்பிடுவோம். வரல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கு நண்பர்களே. தெரியுமா? மீன் குழம்புக்கும் தோசைக்கும் பாருங்க. மீன் நல்ல துண்டு மீன் தெரியுமா நண்பர்களே? விளமீன். அதை எடுத்து இப்படி தோசையோட வச்சு இப்படி சாப்பிடுவோம். இப்படி தோசையில் குழச்சும் சாப்பிடலாம். பார்த்தீங்களா? இந்த மாதிரி இப்படி குழச்சும் சாப்பிடலாம். வேறு லெவலாக இருக்குது நண்பர்களே. இவருக்கு மீன் குழம்பு வேணாமல் சட்னியா? இங்கே பாருங்க, சட்னி எடுத்து வச்சுருக்கு. பாவம் ரெண்டையும் கலந்து சாப்பிடலாமே நம்பி. நல்லா இருக்கு. ஆனால் எனக்கு மீன் குழம்போட சாப்பிட்டு நல்லா இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குண்டு. இப்படி எடுத்து இப்படி வச்சு சாப்பிடணும். வேறு லெவல் தெரியுமா நண்பர்களே? கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. டெய்லி தோசைக்கு
சாம்பார் சட்னி சம்பல் தான் சாப்பிடுவோம். நீங்கள் வித்தியாசமாக மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பைடா.